பூமியில் சில மலைகள் தொலைவில் இருந்தே மனிதர்களின் கவனத்தை ஈர்க்கின்றன. அவற்றின் உயரம் மட்டுமல்ல, அவற்றை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை உலகமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவான புவியியல் மாற்றங்களும் அவற்றை ஒரு உயிருள்ள இயற்கை அருங்காட்சியகமாக மாற்றியிருக்கின்றன. அப்படிப்பட்ட மலைகளில் மிகவும் புகழ்பெற்றது கிளிமஞ்சாரோ. ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக உயரமான மலையான இது கடல் மட்டத்திலிருந்து 5895 மீட்டர் உயரத்திலே அமைந்திருக்கிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருந்தாலும் அதன் உச்சியில் ஆண்டு முழுவதும் பனி காணப்படுகிறது. வெப்பமண்டல காடுகளில் இருந்து துவங்கி பனியால் மூடப்பட்ட சிகரம் வரை ஒரே மலையில் காணப்படும் இயற்கை மாற்றம் உலகில் மிகவும் அரிதான ஒன்று. கிளிமஞ்சாரோ மலை கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள டான்சானியா நாட்டிலே அமைந்திருக்கிறது. கென்யா நாட்டின் எல்லைக்கு மிக அருகில் இருப்பதால் பலர் இதை கென்யாவில் இருப்பதாக தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் முழு மலைப்பகுதியும் டான்சானியாவின் எல்லைக்குள் தான் இருக்கின்றது. சமவெளியின் நடுவே தனியாக எழுந்து நிற்கும் உலகின் மிக உயரமான மலையாக இது அறியப்படுகிறது. பெரும்பாலான உயரமான மலைகள் பெரிய மலைத்தொடர்களின் ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் கிளிமஞ்சாரோ எந்த மலைத்தொடரோடும் இணைக்கப்படாமல் தனியாக உயர்ந்து நிற்பதால் இது உலகின் மிகப்பெரிய தனித்து நிற்கும் மலையாகவும் கருதப்படுகிறது. இந்த மலை உண்மையில் ஒரு சிகரம் மட்டுமல்ல, இது 3 பெரிய எரிமலைகளின் கூட்டமைப்பு. மேற்கு பகுதியிலே ஷிரா, கிழக்கிலே மவென்சி, நடுவிலே கிபோ என்ற 3 எரிமலைகள் இணைந்து இந்த மாபெரும் மலையை உருவாக்கி இருக்கின்றன. அவற்றில் கிபோவின் உச்சியான உகுரு சிகரமே 5895 மீட்டர் உயரம் கொண்ட ஆப்பிரிக்காவின் மிக உயரமான இடம். ஷிரா எரிமலை மிகவும் பழமையானது. இது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே செயலிழந்து விட்டது. மவேன்சியும் தற்போது செயலிழந்த நிலையில் இருக்கின்றது. கிபோவில் இன்று பெரிய வெடிப்புகள் இல்லை என்றாலும் அது முழுமையாக இறந்த எரிமலையா அல்லது மீண்டும் செயல்படக்கூடியதா என்பது குறித்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். சுமார் 20 லட்சம் முதல் 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு பகுதியில் பூமியின் மேற்பரப்பில் ஏற்பட்ட புவித்தட்டு இயக்கங்கள் காரணமாக உருவாகிய பாறைகள் மேலே எழத் துவங்கின. பல கட்டங்களில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகள் ஒன்றின் மேல் ஒன்றாக புதிய பாறை அடுக்குகளையும் உருவாக்கின. ஆயிரக்கணக்கான வெடிப்புகளுக்கு பிறகு மெதுவாக இந்த மாபெரும் மலை உருவானது. இன்று அதன் சரிவுகளில் காணப்படும் கருமை நிற பாறைகள் உறைந்த எரிமலை குழம்பின் சாட்சிகளாகவும் இருக்கின்றன. இந்த எரிமலை பாறைகளே இப்பகுதியின் மண்ணை மிகவும் வளமானதாக மாற்றுகின்றன. கிளிமஞ்சாரோ மலையை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்பை பார்த்தால் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க இயற்கை உலகமே மாறுகிறது. அடிவாரத்தில் வெப்பமான சமவெளிகள் காணப்படுகின்றன. அதற்கு மேலே விவசாய பகுதிகள் துவங்குகின்றன. மேலும் உயரத்தில் அடர்ந்த மழைக்காடுகள் உருவாகின்றன. பின்பு குறைந்த உயரமுள்ள புதர்கள், புல்வெளிகள், பாறை நிறைந்த குளிரான நிலப்பகுதிகள், இறுதியில் பனியால் மூடப்பட்ட சிகரங்கள் என்று ஒரே மலையில் 5 வெவ்வேறு இயற்கை உலகங்களை காண முடிகிறது. சில நாட்கள் மலையேறினால் பூமியின் பல்வேறு காலநிலைகளை ஒரே பயணத்தில் அனுபவிக்க முடியும். அடிவார பகுதிகளில் ஆண்டு முழுவதும் வெப்பநிலை பொதுவாக 20 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஆனால் உச்சிக்கு செல்லும் போது வெப்பநிலை 0 கீழே குறைந்து இரவு நேரங்களில் -20 டிகிரி செல்சியஸ் வரை செல்லக்கூடும். இந்த அளவுக்கு கடுமையான வெப்பநிலை வேறுபாடு உயரத்தின் தாக்கத்தை மிகவும் தெளிவாக காட்டுகிறது. மலை உச்சியில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவும் மிகவும் குறைவாக இருப்பதால் அங்கு செல்பவர்கள் மெதுவாக உயரத்திற்கு உடலை பழக்கப்படுத்த வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. கிளிமஞ்சாரோ மலையின் அடிவாரத்தில் உருவாகும் மழைக்காடுகள் டான்சானியாவின் மிக முக்கியமான நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒன்றாகும். இந்திய பெருங்கடலில் இருந்து வரும் ஈரமான காற்று இந்த மலையை மோதும் போது அதிக அளவில் மழை பெய்கிறது. அந்த மழை நீரே ஆயிரக்கணக்கான சிற்றோடைகளாக மாறி கீழே உள்ள கிராமங்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் உயிர் கொடுக்கிறது. இந்த மழை இல்லை என்றால் சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் மிகவும் வறண்ட நிலங்களாக மாறியிருக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அதை போல மலையின் அடிவார காடுகள் மிகுந்த உயிரியல் செழுமை கொண்டவை. உயரமாக வளர்ந்த மரங்கள், பாசிகள், கொடிகள், பெரணிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மலர்த்தாவரங்கள் சேர்ந்து அடர்ந்த காட்டு உலகத்தை உருவாக்கி இருக்கின்றன. சில மரங்கள் 40 மீட்டருக்கும் அதிகமாக உயரம் வளரக்கூடியது. அவற்றின் கிளைகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருப்பதால் சூரிய ஒளி கூட தரையை முழுமையாக அடைய முடியாது. இந்த அடர்ந்த சூழல்
ஆயிரக்கணக்கான பூச்சிகள், பறவைகள் மற்றும் சிறிய உயிரினங்களுக்கும் பாதுகாப்பான வாழிடமாகவும் இருக்கின்றன. அதைப்போல அடிவாரத்தின் அடர்ந்த காடுகளில்தான் கிளிமஞ்சாரோ மலையின் உண்மையான உயிரியல் உலகம் துவங்குகிறது. இங்கு முதலில் கண்களில் படுவது ஆப்பிரிக்க யானைகள். பெரிய கூட்டங்களாக வாழும் இவை காட்டு மரங்களின் பழங்களையும் இலைகளையும் உண்டு பல கிலோமீட்டர் தூரம் விதைகளை பரப்புகின்றன. அதனால் புதிய மரங்கள் வளருவதற்கும் காடு தொடர்ந்து புதுப்பிக்கப்படுவதற்கும் யானைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். அதே காடுகளில் ஆப்பிரிக்க எருமைகள், காட்டுப்பன்றிகள், சிறுத்தைகள், நீலக்குரங்குகள், கருப்பு வெள்ளை கோலோபஸ் குரங்குகள், சிறிய மான்கள் மற்றும் பல வகையான பாலூட்டிகளும் வாழ்கிறார்கள். மனிதர்கள் அரிதாக செல்லும் இந்த பகுதியில் இந்த உயிரினங்கள் இன்னும் இயற்கையான வாழ்க்கையே வாழ்கிறார்கள். இந்த மலையின் பறவை உலகமும் மிகவும் செழுமையானது. 180க்கும் அதிகமான பறவை இனங்கள் கிளிமஞ்சாரோ பகுதியில் பதிவாகி இருக்கின்றன. வண்ணமயமான சூரிய பறவைகள், பல வகையான கழுகுகள், ஆந்தைகள், மரங்கொத்திகள், தேன் உண்ணும் சிறிய பறவைகள் அடர்ந்த காடுகளிலே வாழ்கிறார்கள். உயரம் அதிகரிக்க அதிகரிக்க பறவைகளின் இனங்களும் மாறுகின்றன. சில பறவைகள் கீழ்ப்பகுதியில் மட்டுமே காணப்படும். சில பறவைகள் குளிரான உயரப்பகுதியில் தான் வாழ்கின்றன. இதனால் ஒரே மலையில் பல்வேறு உயிரியல் மண்டலங்களை ஆய்வு செய்ய விஞ்ஞானிகளுக்கு சிறந்த வாய்ப்பும் கிடைக்கிறது. அதை போல கிளிமஞ்சாரோ மலையின் அடிவாரத்தில் பல நூற்றாண்டுகளாக சாகா மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். எரிமலை பாறைகளால் உருவான வளமான மண்ணில் அவர்கள் காஃபி, வாழை, சோளம் மற்றும் பல பயிர்களை விளைவிக்கிறார்கள். மலையிலிருந்து வரும் ஒவ்வொரு நீரோடையையும் பயன்படுத்தும் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளையும் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இயற்கையை மதித்து வாழும் அவர்களின் வாழ்க்கை முறை இந்த மலைக்கும் மனிதர்களுக்கும் இடையே நீண்டகால உறவையும் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மலையேற்ற வீரர்கள் கிளிமஞ்சாரோவின் உச்சியை அடைய முயற்சி செய்கிறார்கள். இது தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் கடினமான மலை அல்ல. ஆனால் உயரம் காரணமாக ஆக்சிஜன் அளவு குறைவதால் பலருக்கும் உயர நோய் ஏற்படுகிறது. தலைவலி, மூச்சு திணறல், களைப்பு போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். அதனால் அனுபவமுள்ள வழிகாட்டிகளோடு மெதுவாக ஏறுவதும் உடலை உயர்த்துவதற்கு பழக்கப்படுத்துவதும் மிகவும் அவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது. கிளிமஞ்சாரோ மலையின் உச்சியில் இருக்கும் பனிப்பாறைகள் இன்று உலக விஞ்ஞானிகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. கடந்த நூற்றாண்டில் இந்த பனியின் பெரும்பகுதி உருகிவிட்டது. உலக வெப்பமயமாதல், மழைப்பொழிவு மாற்றம் மற்றும் அதிக வெப்பநிலை ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாகவும் கருதப்படுகின்றன. ஒரு காலத்தில் பரந்த பரப்பில் இருந்த பனிப்படலங்கள் இன்று மிகவும் சுருங்கி இருக்கிறார்கள். இந்த மாற்றம் உலகின் காலநிலை மாற்றத்தை நேரடியாக காட்டும் இயற்கை அடையாளங்களில் ஒன்றாகும். அதைப்போல சுற்றுலாத்துறையில் கிளிமஞ்சாரோவின் பங்கு மிக பெரியது. மலையேற்றம் மட்டுமல்லாமல் அடிவார காடுகள், விலங்குகள், பறவைகள் மற்றும் உள்ளூர் கிராமங்களை காணவும் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் வருகிறார்கள். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்கள் வழிகாட்டிகள், சுமை தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், விடுதி பணியாளர்கள் மற்றும் வன பாதுகாவலர்களாக வேலை செய்து வாழ்வாதாரம் பெறுகிறார்கள். எனவே இந்த மலை இயற்கை வளம் மட்டுமல்ல, பொருளாதார வளமும் தான். கிளிமஞ்சாரோவை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் பாதுகாக்கப்படாவிட்டால் அதன் தாக்கம் மலையின் மேல் மட்டுமல்ல, கீழே வாழும் மக்களின் வாழ்க்கையிலும் தெரியும். காடுகள் குறைந்தால் மழைநீர் சேமிப்பு குறையும், நீரோடைகள் வற்றத் துவங்கும், விலங்குகளின் வாழிடம் சுருங்கும், மனிதர் விலங்கு